நீங்க ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றீங்க. டீசென்ட் சேலரி, ரெஸ்பெக்ட்ஃபுல் பொசிஷன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மிஸ்ஸிங். பீஸ் ஆஃப் மைண்ட். கம்ப்ளீட்லி 0. நானும் உங்கள மாரி தான் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு டைம்ல கன்னா பின்னான்னு வேல பார்ப்பேன். காலையில 7 மணிக்கு லேப்டாப் ஓப்பன் பண்றது, நைட்டு 11 மணி, 12 மணி வரைக்கும் போறது, கன்டினியூயஸ் கிளையன்ட் கால்ஸ், டெட்லைன்ஸு, காத்துல பறக்க விட்ட என்னோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், கில்டி ஃபீலிங்ஸ். அப்பா! தென் ஐ கிராஷ்ட். அதுதாங்க பர்ன் அவுட்ங்கிற எமோஷனல் கொலாப்ஸ். ஆனா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சில விஷயங்கள நான் சரி செஞ்சேன். அதுக்கப்புறம் ஐ அம் சூப்பர் ஹாப்பி, ப்ரொடக்டிவ் அண்ட் பீஸ்ஃபுல் தென் எவர். இன்னைக்கு ஐ அம் அன் அக்கம்ப்ளிஷ்ட் பெர்சன் வித் 25+ இயர்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ அம் அ பப்ளிக் ஸ்பீக்கர், TEDx ஸ்பீக்கர், PMO கன்சல்டன்ட், ட்ரெய்னர், கோச். ஆனா என்னோட லைஃப்ல ஒரு ஃபேஸ் இருந்துச்சுங்க. அப்ப செம்ம அடி வாங்கினேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு காலையில அந்த டைம்ல நான் பெட்ட விட்டு எந்திரிக்க பார்க்குறேன். என் கண்ணு தொறந்தே இருக்குது. என்னால எந்திரிக்க முடியல. எனர்ஜி கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட். என்னோட யூசுவல் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த மாரி ஒரு ஸ்டேட்ல இருந்து ஐ பவுன்ஸ் பேக் இன் மை லைஃப். இது எப்படி சாத்தியமாச்சு? எக்ஸாக்ட்லி இந்த வீடியோல அத தாங்க நான் ஷேர் பண்ண போறேன். இன் 2005 திஸ் ஹேப்பன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் நைட்டு நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா என்னுடைய சூப்பர் பாஸ், என்னுடைய பியூ ஹெட் எனக்கு கால் பண்றாரு டைரக்ட்டா. அவர்லாம் யூசுவலா கால் பண்ணது கிடையாது எனக்கு டைரக்ட்டா. சரின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து என்னன்னு கேட்டா, அவரு இதான் சொன்னாரு. "ஜலீஷ், நியூ ஜெர்சில நம்மளுக்கு ஒரு கிளையண்ட் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் இன் ஷாம்பிள்ஸ். ஏகப்பட்ட எஸ்கலேஷன்ஸ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் பயங்கர மோசமா போயிட்டு இருக்குது. திஸ் இஸ் அன் ஆன் சைட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல். நீ உடனே கிளம்பு, கெட் ரெடி அண்ட் கெட் திங்ஸ் டன்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் வச்சுட்டாரு. இது வச்ச அப்புறம் எனக்கு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ். அதாவது ஒரு டென்ஷன், ஒரு சைடு வந்துட்டு ஹாப்பினஸ். ஒரு பியூ ஹெட் நம்மளை கால் பண்ணி நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு சொல்றாரு அப்படிங்கிறது ஹாப்பினஸ். அதுவும் ஆன் சைட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது 2005 எனக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆன் சைட்ல போய் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது. ஸோ இந்த இதோட நான் வந்து நியூ ஜெர்சி கிளம்பி போயிட்டேன். காலையில் 8:30க்கு கஸ்டமர் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணணும். ஈவினிங் 5 o'clockலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டேன். சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஆஃப் ஷோர் டீம் மெம்பர்ஸோட டீம் மீட்டிங் டெய்லி நடக்கும். அது 1 hour நடக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒர்க் டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா கிளையண்ட்டோட டெட்லைன்ஸு, அவங்களுடைய சம்டைம்ஸ் ஒரு எஸ்கலேஷன்ஸ் வருது. இப்படியே போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 10 மணி ஆச்சு. அப்புறம் 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. ஓ மை காட்! நான் 8 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தவன் டெய்லி. என்னோட தூக்கம் டைமே வந்து 4 மணி நேரம், 3 மணி நேரம் மட்டும் ஆச்சு. கண்ணா பின்னாடி இஷ்டத்துக்கு ஆஃப் ஷோர்லேருந்து எனக்கு கண்ட டைமில் கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் எதுக்குமே இது பண்ணாம, நோ சொல்லாம எடுத்துகிட்டே இருந்தேன். இப்படியே போயிட்டு இருந்ததுனால அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஹெல்த் இஷ்யூஸ். நான் எப்போடா கடைசியாக என்னோட ஃபேமிலி கிட்ட, என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசுனேன்னு எனக்கு ஞாபகமே இல்லாமல் போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் சண்டே மார்னிங் என் ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணுறாங்க. என்னங்க, எப்போ எங்ககிட்ட நீங்க கடைசியா பேசுனீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பொண்ணுகிட்ட நீங்க எப்போ பேசுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு என்ன கேட்டாங்க. என்னால ஒரு பதிலும் சொல்ல முடியல. மௌனமா தான் இருந்தேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அதே டைம்ல ஒரு நாள் வந்து மானிட்டரை பார்த்துட்டே இருக்கேன். லேப்டாப் மானிட்டரை கர்சரை பார்த்துட்டே இருக்கேன். 1/2 மணி நேரம் ஆச்சு. என் மைண்ட் பிளாங்கா இருக்குது. ஒண்ணுமே ஓடல. என்னுடைய எனர்ஜி லெவல்ஸ் அப்படியே ட்ரெயின் ஆயிருச்சு. என்னோட எந்தூசியாசம் எல்லாமே கான். தட் வாஸ் மை ஹைட் ஆஃப் பர்ன் அவுட். தட் வாஸ் மை பிரேக்கிங் பாயிண்ட்டுங்க. இதை விட்டு எப்படி வெளியே வரப்போறோம்னு எனக்கு தெரியவே இல்லை அந்த டைம்ல. இது என்ன பண்றதுன்னு சொல்லி மைண்ட்ல பயங்கர ஒரு குடைச்சல். அப்படி ஒரு ஸ்டேட்ல நான் இருந்தேங்க. இந்த பர்ன் அவுட்னால என்ன நடந்துச்சு? என்னோட ப்ரொடக்டிவிட்டி வென்ட் ஃபார் அ டாஸ். என்னுடைய ஹாப்பினஸ், பீஸ் ஆஃப் மைண்ட், பர்சனல் டைம், எவ்ரிதிங் வென்ட் ஃபார் அ டாஸ். இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்ணேன்? கஸ்டமர்ட்ட நல்ல பேர் வாங்கணும், ப்ராஜெக்ட் நல்ல நிலைக்கு வரணும், இதுக்காக பாடுபட்டு கடைசியில பர்ன் அவுட் ஆகி எல்லாமே சொதப்பிடுச்சு. கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியை காமிப்பாருங்க. எனக்கு அந்த வழியை காமிச்சாரு. ஆமாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணேன். அப்போ 3 விஷயத்த நான் என்கிட்ட சரி பண்ணேங்க. நம்பர் 1, என்னுடைய பிளானிங்ல நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு. என்னுடைய டெய்லி டாஸ்கை நான் எவ்வளோ அழகா பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சேன். அது நம்பர் 1 நான் செய்ய ஆரம்பிச்சேன். நம்பர் 2, எப்பெல்லாம் யாரெல்லாம் எனக்கு மீட்டிங் கண்டப்பனான்னு கேட்குறாங்களோ உடனே நான் வந்து எஸ் சொல்லிட்டே இருந்தேன் முன்னாடி. ஆனா இப்போ நோ சொல்றது கத்துக்கிட்டேன். இந்த மீட்டிங் ரியலா தேவையா இல்லையா, இல்லாட்டி எந்த டைம்ல பண்ணுவேன் அப்படிங்கிறத அதை நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நோ சொல்ல கத்துக்கிட்டேன். நம்பர் 3, என்னுடைய உடல்நிலை.
நான் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பப்பெல்லாம் நான் வந்து எனர்ஜி லெவல்ஸ் டவுன் ஆகிருக்குது நான் ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன். வெறும் டாஸ்கை ட்ராக் பண்ண மட்டும் பத்தாதுங்க, நம்மளோட எனர்ஜி லெவல்ஸையும் நான் ட்ராக் பண்ணணும். நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், எனக்கு டவுனாக இருக்கும்போது உடனே ஷார்ட் பிரேக்ஸ், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த மாதிரி எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சூப்பராக ரீசார்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேங்க. இந்த 3 விஷயத்த நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்லோவாக கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய பர்ன் அவுட் இது வந்து கம்மியாயிடுச்சு, என்னோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்த ப்ராஜெக்ட், அடுத்த யூஎஸ் கஸ்டமர், ஹை ஸ்டேக்ஸ் ஆன கஸ்டமர், ரொம்ப ப்ரெஷரைஸ்டான டைட் டைம் லைன், இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய சூப்பர் பெர்ஃபார்மர் என்னோட டீம்ல ஒருத்தர் இருந்தார் விஜய்னு. அவர் சடனா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. என்னென்ன புரியல. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் கஸ்டமர் வந்து எஸ்கலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு செம்ம கடுப்பாயிட்டேன் அவர் மேலே. ஏன் இப்படி இவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு நாள் கால் பண்ணேன் விஜய்க்கு. ஹலோ விஜய் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்கேருந்து, ஜலீஷ் ஐ எம் ரியலி சாரி ஃபார் வாட் எவர் ஹேப்பன், என்னால் தான் இந்த எஸ்கலேஷன் வந்துச்சு. 4 நாளாக நான் வந்து தூங்கவே இல்லை, உங்ககிட்ட நான் சொல்லலை, ஐ எம் வெரி சாரி. ஏன்னா என்னோட குழந்தைக்கு ரொம்ப பயங்கரமாக உடம்பு சரியில்லை, நானும் என் ஒய்ஃபும் வந்துட்டு ரொம்ப மென்டலி வி ஆர் அப்செட் ஜலீஷ். நான் எப்படியாவது இதை பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் சாரி என்னால் முடியல சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஹி ப்ரோக் டவுன். அது கேட்ட உடனே சரி, அப்படியே நான் கோவத்தோடு வந்தேன். அப்படியே விஜய் யூ ப்ளீஸ் டேக் கேர், நான் உங்களுக்கு அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லைங்க. ஒன்றே தான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னன்னா விஜய் வாஸ் இன் தி எக்ஸாக்ட் சேம் சிச்சுவேஷன் ஆஸ் ஹவு ஐ வாஸ். ஹீ வாஸ் இன் அ பேர்ன் அவுட் சிச்சுவேஷன். நான் எப்படி எவ்வளோ பேர்ன் அவுட்டில் இருந்து எப்படி கஷ்டப்பட்டனோ, ஐ could able to connect with him. I was able to feel the pain within him. ஸோ அப்போ நான் எனக்கு மைண்டில் தோணுச்சுங்க, முக்கியமான ஒரு விஷயம். திஸ் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் இன் மை ஹோல் ப்ரொஃபஷனல் ஜேர்னி ஆஸ் வெல், ஐ வுட் சே ஒன் ஆஃப் தி டேர்னிங் பாயிண்ட்ஸ். என்னன்னா நம்ம மட்டும் பேர்ன் அவுட்லேருந்து வந்தால் பத்தாது, நம்ம டீம் மெம்பர்ஸும் பேர்ன் அவுட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களையும் வந்து வெளியே கொண்டு வரணும். அதில் போய் விழாமல் அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சேங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இமீடியட்டாக ஒவ்வொரு டீம் மீட்டிங்லையும் நான் போய் என்ன சொன்னேன்னா, வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். என்னோட பேர்ன் அவுட் பற்றி அவங்களுக்குலாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஸ்டோரியை பற்றி நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். நான் எப்படி பேர்ன் அவுட்லேருந்து வெளியே வந்தேன்னு சொல்ல ஆரம்பித்தேன். தென் அமேசிங்கான ஒரு ட்ரஸ்ட் என் மேலே டீம் மெம்பர்ஸில் பில்ட் ஆச்சு. எவ்ரி டீம் மெம்பர் பேர்ன் அவுட்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படும் போது, யாராவது ஒரு டீம் மெம்பர் வந்து பேர்ன் அவுட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க, இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணி ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி மாற்றி ஹெல்ப் பண்ணும்போது ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு என்வாயன்மெண்ட் வந்து கொலாபரேட்டிவ் என்வாயன்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுங்க. திஸ் வாஸ் த மேஜர் ஷிஃப்ட் இன் மை கரியர். I felt this was a magic power that I have got. லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் ஆல்வேஸ். ரோஜாலையும் முள் இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த என்னுடைய கரியர் செட்டப் ஒரு நாள் பெரிய ஒரு பிளாக் வந்துச்சு. ஏன்? கோவிடுங்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து தூள் ஆகிடுச்சுங்க. என்னுடைய டீம் எல்லாம் காணாம போயிட்டாங்க, டிஸ்இன்டெகிரேட் ஆகிட்டாங்க, எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த கோவிட் வந்து நம்ம மைண்டை அப்படியே வந்து குழப்பி விட்டுடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, புது டீம் மெம்பர்ஸ் வந்தாங்க, அதனால என்னால் டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியல. அகெயின் கோயிங் பேக் டு த ஓல்ட் ரொட்டீன் ஆஃப் கண்ணா பின்னான டீம் மீட்டிங்ஸு, ஒரு டைம் லிமிட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, இப்போ எல்லா டீம் மெம்பர்ஸ் ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஐ காட் அ வெரி சூப்பர் மென்டர் அண்ட் அ கோச் ஃபார் மீ. அவர் என்கிட்ட சொன்னார், ஜலீஷ் நீ நல்லா பண்ணங்கிற, ஆனால் இப்போ திருப்பி இதே இதில் ஃபால் பண்ணங்கிற. ஏன்? லீடர்ஷிப்புங்கிறது இட்ஸ் நாட் அ டெம்பரரி எண்டவர், இட்ஸ் நாட் அ டெம்பரரி திங் தட் யூ ஃபேஸ் தி சக்ஸஸ். லீடர்ஷிப்புங்கிறது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக உன்னோட ஹேபிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீ வந்து உன்னால் இதை டேக் கேர் பண்ண முடியும்னு சொல்கிற அந்த வார்த்தை, லீடர்ஷிப் இஸ் நாட் அ டெம்பரரி திங்கிறது என் மைண்டில், என்னுடைய மனசில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சிங்க. ஸோ ஐ வென்ட் பேக் டு பேசிக்ஸ். ஐ வென்ட் பேக் டு வாட் ஆல் வி டிட் ஆஸ் அ குட் திங். லைக் நோ சொல்ல கற்றுக்கிறது, கண்ணா பின்னான் டைம் இல்லாமல் ஒழுங்காக ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது, அப்புறம் முக்கியமாக கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறது, இன்னொருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறது. டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒருத்தர் ஒரு விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி பண்ணும்போது தான் பேர்ன் அவுட்டுங்கிற விஷயம் யார் என்னன்னு தெரியலங்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆரம்பித்தேன். இது பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அகெயின் வி பவுன்ஸ் பேக். எஸ்,
நான் மட்டும் கிடையாது, என்னுடைய டீம் மெம்பர்ஸ். ஏன்னா நெறைய புது டீம் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். என்னன்னா, பர்ன் அவுட்ட பத்தி நம்ம கன்டினியூஸா பேசிட்டே தான் இருக்கணும். வேற வழி கிடையாது லீடர்ஷிப்ல. அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வரும். இத பண்ண என்னோட டீமே அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ கிளையன்ட் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. "ஜலிஷ், யூ அண்ட் யுவர் டீம் ஆர் ராக்கிங். யூ ஆர் ரியலி என்ஜாயிங் டூயிங் திஸ் வொர்க்." அப்படின்ற ஒரு டேக் லைனோட சூப்பர் மெயில் வந்துச்சுங்க. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, "யூ ஆர் என்ஜாயிங் யுவர் வொர்க்" அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க. ஏன்னா, இஃப் யூ ஆர் நாட் என்ஜாயிங் யுவர் வொர்க், யூ ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் பர்ன் அவுட்ங்கிறதுக்கு பெரிய சிம்ப்டம் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேங்க. நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல கிளையண்டோட பிரஷர், டைட் டைம் லைன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துகிட்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் மறுக்க முடியாத ஒண்ணு. ஆனா, அதுல நீங்க எப்படி ஸ்மார்ட்டா வொர்க் பண்ணி பர்ன் அவுட்ல இருந்து தப்பிச்சு நல்லா ஹேப்பியா வொர்க் பண்றீங்கிறது தான் பாயிண்ட்டே. இந்த வீடியோல 3 முக்கியமான விஷயங்கள நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ன் அவுட்னா என்னன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க. 2வது என்ன பார்த்தீங்கன்னா, பர்ன் அவுட்லேருந்து நீங்க எப்படி வெளிய வரணும்னு கத்துக்கிட்டீங்க. 3வது என்னன்னா, நம்ம மட்டும் வந்தா பத்தாது. நம்ம சுத்தி இருக்க டீம் மெம்பர்ஸையும் எப்படி பர்ன் அவுட்லேருந்து வெளிய கொண்டு வரதுன்னு பண்ணும்போது தான், நீங்க ஒரு ட்ரூ லீடர்ஷிப்ப எக்ஸிபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதனால நீங்க ஹைலி புரொடக்டிவா இருப்பீங்க. செம ஹேப்பியா இருப்பீங்க. பீஸ் ஆஃப் மைண்டோட உங்க ஃபேமிலி டைமும் உங்களுக்கு கிடைச்சிருங்க. உங்க லைஃப்ல வேற யாருக்காவது இந்த மாரி பர்ன் அவுட்லேருந்து வெளிய வரும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளெஸ் யூ ஆல்.